ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக விசுவாவசு வருஷம் ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகள் நடக்கிறது. அந்த ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத பலன்கள், வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 26/4/2025. ராகு கேது இடம்பெயர்றாங்க. ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 18 மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலேருந்து 3ஆம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு. அதே போல் கன்னியிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வரார். ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார், இன்னொன்று குருவோடைய நட்சத்திரத்துக்கு வரார். ஆனால் 2 பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு, அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு. அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும். இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு. கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு. அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு. அப்போ ராகு சனி 2 பேருமே இயற்கை பாவர்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றது நம்ம பேச போகிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியிலேருந்து கேது பகவானானவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு. அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம், சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி. சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது. அப்போ கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி. அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில். அதே போல் ராகு சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர், பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு. கேது அப்படின்னா ஞானக்காரகன். ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர். சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம 100 அப்படின்னா அது 1க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். ராகு 1 அப்படின்னா 100க்கு பலன் கொடுக்கக்கூடியவர். இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களேனால் ராகுவும் கேதுவும் 180 பாகைகளில் இருக்கும். ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும். இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரையும் இந்த வருஷம் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 10ஆம் மாதம் அக்டோபர் நவம்பரில் 2026 வரக்கூடும். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேத்துவும். ஒரு நட்சத்திர பாதத்துக்கு 2 மாதங்கள், அதாவது 60 நாட்கள் கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேத்துவும். சரி, இந்த ராகு கேத்துவுக்கு இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம். ராகுவை பற்றி எடுக்கும்பொழுது முதல்ல அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலேனால் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு நாளைக்கு 4 முறையாவது சொல்லணும். இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும்.
சரி, அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா, ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி. இது வந்து உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ, அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, இந்த 2 தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது, இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது, இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதில் இருக்குது. அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களே. ஆனால் அதாவது ஆடி மாதம், தை மாதம், இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சொந்த ஊர் கோவில், அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது. ஏன் சொல்கிறேன்னா, ராகு என்பவர் பிதாமகர், அதாவது தந்தையின் தந்தை வழி சொல்லக்கூடியவர், பிதாமகர்னு சொல்லக்கூடியவர். அதாவது ராகுவை பற்றி சொல்லக்கூடியவர். அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர்றதோ, அந்த ஊர் கோவிலில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரி, இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தலையானால் ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி, அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் நுண்ணறிவை செய்யக்கூடிய, நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது, அதாவது வெங்காயத்தை உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும். ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும். எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார். அதனால் இந்த பரதேச வாசம், அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய, அதாவது சித்தர்கள், யோகிகள், இவர்களுடைய அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது, அவர்கள் இருந்த தலத்திற்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா, கேது பகவானுக்கு உண்டான எளிய, அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது, அஷ்டோத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 7 முறையாவது சொல்லுவதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ, இல்லை ஒரு 9 தரம் சுற்றிட்டு ஒரு 9 தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா, சித்தர்கள், யோகிகள் சொன்னோம். அதை தவிர வந்து இந்த ஆட்டிசம் சைல்டு, மனநலம் குன்றியவர்கள், ஏன்னா கேது மனசை கலைக்கக்கூடியவர், உங்களை வந்து அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க. அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர். இதெல்லாம் வந்து கேதுவினுடைய செய்யக்கூடிய வேலைகள். அதனால் இந்த ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு, அதாவது நோட் புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, இதன் மூலியமாக கேதுவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இந்த ராகு கேத்து பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ, இல்லை ராகுவும் கேத்துவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ராகு மற்றும் கேத்துவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்கள், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இது கால் வரைக்கும், அதாவது இந்த 26/4/2025 ராகு கேது பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருந்தார். அதே போல் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார். ரொம்ப பிரமாதமான வேலைகளை எல்லாம் செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு கும்பத்துக்கு வந்துடுறார் ராகு. அதே போல் கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இந்த 4ஆம் இடத்துக்கு வர்றதுனாலையும் ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றதுனாலையும் தொழில்துறைகள் வந்து உங்களுக்கு வந்து மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கு வந்து இதனால் வந்து வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். 4ஆம் இடத்துல இருக்கிற கேதுவினால் மாணவர்கள் படிக்கிறதுக்காக வந்து படிப்பு வந்து அவங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமையும். மேலும் இவங்களுடைய தாயார் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலையில் தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல் 10ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்த ராகுவாக இருக்கிறதுனால அதனால் வேலை வாய்ப்பில் இருந்தவங்களுக்கு அதிகமான அதாவது பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் தரக்கூடிய அமைப்பும் உண்டாகும். அதுபோல் மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்காகவும் இங்கேயும் வெளியூர்களில் போய் படிக்கிறதுக்காகவும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை பார்த்தலையானா பொதுவாகவே இந்த ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் எல்லாமே சுக்கிரனுடைய சேர்ந்து வரும். ஏன்னா சுக்கிர அணி, குரு அணின்னு 2ஆக பிரித்து கொள்ளும்போது ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிர அணியில் வர்றதுனால சுக்கிரனுடைய ராசிக்காரர்களுக்கு ராகுவினுடைய ஏற்றமும் கேதுவினுடைய ஏற்றமும் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும். அதனால பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம். அது தவிர முதலீடு, உங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு வந்து சனி பகவானும் 9-10 அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது வருமானத்தில் ஒரு பங்கை வந்து நீங்கள் வந்து பொது வாழ்வுக்குன்னு செலவு பண்ணுவீங்க, பொது விஷயங்களுக்கு. அதை தவிர வந்து இந்த இது அதாவது கோவில், குளம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ராகுவின் பயிற்சியும் கேதுவின் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து ராகுவினுடைய பயிற்சி உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். என்ன பெரிய ஏற்றம்? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துல இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து வெளிநாட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி, அதாவது MBA, MCA இல்லைன்னா அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரிஸில் வந்து மாஸ்டர் டிகிரிஸில் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் வெற்றியை கொடுத்து அதில் கொண்டு போய் உங்களை உட்காந்துருப்பாங்க. அதோடு பார்த்தோம்னா தொழில் மூலியமாக வெளிநாடு, வெளியூர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக எடுத்துருவோம். இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் வர பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாட்டு பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 1.5 வருஷம் ராகுவின் பார்வை 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தூக்கத்தை நிச்சயமாக கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு சகாப்தத்தையும் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் வர்ற கேது அவருடைய மாற்றத்தில் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா படிப்பு ஸ்தானம், அதாவது கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இளநிலை கல்விகள் 10வது, 11வது, 12வது வரணும் படிக்கக்கூடிய இளநிலை கல்விகளை வந்து 4ஆம் இடத்தை சொல்லுவோம். அதனால் படிக்கக்கூடிய மாணவிகள் கண்டிப்பாக கேது பகவான் அவருக்கு வந்து உண்டான இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்க வந்து ரிஷபராசியில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய அயகிரிவர் கோவிலுக்கோ இல்லை விநாயகர் கோவிலுக்கோ போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதிகமான எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அதாவது நார்மலாக வந்து 100 மார்க்குக்கு 100%க்கு 100 மார்க் வாங்கணும்னா 100 விழுக்காடு உங்களுடைய இது எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 150 விழுக்காடு எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் அந்த பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தாலேனா தாயின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சிறு சிறு தொல்லைகளை, அதுவும் வந்து சிம்மத்திலே இருக்கிறதுனால அரசாங்கம் மூலியமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சரி, இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பிறந்ததுனால வெள்ளித்திரை சின்னத்திரையில் பெரிய சகாப்தம் படைகிறவர்கள். இவங்களும் அரசியல் செல்வாக்கு உண்டானவர்கள் என்னென்ன ஏற்றங்களும் மாற்றங்களும் அடைவார்கள் அப்படின்றத பற்றி
நம்மளுடைய ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரன். சுக்கிரனுக்கு யோகமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாக்க சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். அப்போ இவங்க எல்லாருமே ஓரணியில் இருக்கிறாங்க. ஓரணியில் இருக்கிறதுனால ஒரே காலகட்டங்களில் இந்த பயிற்சி நடப்பதுனால கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன திரையும் சரி பெரிய திரை கலைஞர்களுக்கும் சுக்கிரன் தொடர்பு வரணும். கலைத்துறைக்கு சேர்ந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய தொடர்பு வரணும். இதுவரை கடந்த காலகட்டங்களில் சின்னத்திரை பெரிய திரைஞர்கள் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி சாமி சொல்கிறீங்க? ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல சனி பகவானோட வீட்டில் ராகு இருக்கார். சுக்கிரனுக்கு உகந்தவர் சனி பகவான். அப்போ இவங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் படைப்பிடிப்புகள் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் இப்போ வெளியூர் படப்பிடிப்பு, வெளிநாடு படப்பிடிப்பு போனாக்க இங்கே வர வருமானத்தை விட மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கூடிய சீக்கிரம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை தவிர கேமராமேன், பின்னிருந்து இயக்கக்கூடிய தகவல் தொடர்பு துறையை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்கள் அமோகமான காலகட்டமாக இருக்கும். சரி, இது அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க அரசியலை பொறுத்தளவுக்கு சூரியனுடைய டாமினேஷன், செவ்வாயோடைய டாமினேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஜீவனஸ்தானத்தில் ராகு வராரு, கூட சனியும் வராரு. சட்டங்கள் இருக்கப்படும். குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், அந்த குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 11/5/2025. அது ராகு கேது பயிற்சி அப்படின்றது 26/4/2025. இந்த இடைப்பட்ட 14 நாட்களும் அரசியல்வாதிகளுக்கு சற்று பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கீழ்மட்ட தொழிலாளர்கள், தொழில் சங்கத்தை சேர்ந்தவங்களுடைய போராட்டங்கள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு அந்த சனி ராகுவையும் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் 11/5/2025. அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதிகளுக்கு விசுவாசம் மூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த ராகு கேது பயிற்சி பொறுத்தளவுக்கு சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்திற்கு உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான நிலை இருக்கும். பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதே போல் ட்ரேடிங், யூக வணிகங்கள், அதாவது ட்ரேடிங் பண்ணக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அந்த குரு ராகுவை பார்க்கும்பொழுது ராகு அப்படின்றது பிரம்மாண்டம். ட்ரேடிங் தொழிலுக்கு ராகு, புதன் சப்போர்ட் பண்ணணும். அதை தவிர குரு பகவானும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ இந்த குரு பகவானும், புத பகவானும், ராகு பகவானும் ட்ரேடிங்கு சப்போர்ட் பண்ணும்போது ட்ரேடிங்கில் மேன்மையான நிலை வர மேக்கு அப்புறம் 11 மேக்கு அப்புறம் கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்ட், கன்சிஸ்டண்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிக ஏற்றமாக இருக்கும். ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் நாள் தள்ளி போகும். அப்போ எந்த கோயிலில் சரணாகதி அடைஞ்சால் இந்த ரிஷபராசி என்பவர்கள் அதுலேருந்து விடுதலை பெறுவாங்க அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரர்கள் காளகாசி போய் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. காளகாசியில் போயிட்டு சில பேர் உங்களுடைய ஜாதக பிரகாரங்கள் தோஷங்கள் இருக்குமே ஆனால், அதாவது காலசர்ப்ப தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் இருக்குமே ஆனால் பரிகார பூஜையும் பண்ணிட்டு வர்றது நல்லது. அதுலேயும் வெள்ளிக்கிழமையில் போய் ராகுகால நேரத்தில் அந்த பரிகார பூஜை செய்கிறது நல்லதாக இருக்கும். அதே போல் இந்த பரிகார பூஜைகள் செய்யலைனாலும் இந்த ராகுகால நேரத்தில் சாமியை போய் வணங்கிட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும். அதனால் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி போய் ராகுகால நேரத்தில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பரிகார பூஜை பண்ணுறவங்களும் பண்ணிட்டு வரலாம். அதை பண்ணக்கூடியவங்க ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க பண்ணலாம். அதுமாரி பண்ணிட்டு வாங்க, நல்லதாகவே நடக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். இப்போ ராகு கேது 2 கிரகங்களாக பிரித்து கொண்டு ஒரு கிரகத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸை பார்ப்போம். ராகுவிற்கு உண்டானது 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஐடி செக்டர், கம்யூனிகேஷன் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு, பொருளாதாரத்தை பற்றி இது பண்ணுறவங்களுக்கு, அந்த எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய
வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குருவின் பார்வை ராகுவிற்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். புதிய வேலையில் பெரிய உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி அதிகமான பணவரவிற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கேதுவினால் ஆகக்கூடியது பார்த்தாலேயானால் கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உடல் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் 10th +2 இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை பத்திரங்கள்லாம் ரொம்ப சரிபார்த்து செய்வது, சரிபார்த்து வாங்குவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சியின் மூலியமாக 90 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.